குடிய கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். வாங்க ஃப்ரெண்ட், இன்னைக்கு சிறப்பான சம்பவம் இருக்குது. இன்னைக்கு கறி சைடிஷ் வாங்க போறோம். சைடிஷ் வாங்கி இன்னைக்கு குடிக்கிற வீடியோ போட போறோம். நெல்லு இருக்கவே மட்டும் நெல்லு பயப்படுறவன் பம்புறவெல்லாம் பறந்து ஓடிரு. முதல்ல இங்க இறைச்சி வாங்குவோம். சொல்லு. ஓகே தம்பி அபிஷேக் ready yeah bro yes bro can I have beef please yeah beef with bone. இங்க பாருங்க, இது நம்ம தமிழ் கடை உள்ள இன்னொரு கடை. இங்க நமக்கு ஃப்ரெஷ்ஷா இறைச்சி, எந்த வகையான இறைச்சியும் கிடைக்கும் உங்களுக்கு. பாத்துக்கோங்க, இவரை நமக்கு தெரிஞ்ச பையன் தான். சில பல கடையில் ஓனரு. இவரை பத்திய வீடியோ நாங்க அடுத்த வீடியோக்குள்ள போடுவோம். இன்னைக்கு நம்ம வாங்க போறது பீஃப். இன்னைக்கு இதுதான் வீடியோ. என்னடா வீடியோ ஆரம்பிச்சோன்னு அடுத்ததே குடிக்கிறத போறான்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம லைஃப் ஸ்டைல்ல குடிக்கிறது ஒன்றும் தவிர்க்க முடியாது, ஒன்னா போயிருச்சு. சரிங்களா? வாங்கிட்டு வந்த மாட்டு இறைச்சியை நல்ல சுத்தமா கழுவி நமக்கு தேவையான உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மசாலா போட்டு உப்பு போட்டு இப்போ ஊற வச்சிருக்கிறேன். விரட்ட தொடங்க போறேன். ஓகே பாருங்க, சம்மர் வேற தொடங்க போகுது. வெயில் அடிக்குது. வெயில் குசினிக்குள்ள அடிக்கும் போது பாருங்க இந்த வாகன சத்தங்கள், இந்த குருவி சத்தங்களோட வெளியில பாருங்களேன். ஊட்டி கொடைக்கானல இருக்கிற மாதிரி ஒரு வியூ நம்ம ஏரியா. இந்த இயற்கை இதோட நம்ம லீவை போட்டு ஒரு பைட்ஸை பண்ணி, வெங்காயம் பாருங்க நல்லா கழுவி ஒரு 4-5 மிளகாய் உங்க வீட்டுல இருக்கிறதுலயே பார்த்து கொஞ்சம் பழுக்கிற தெருவாயில இருக்கும் பாருங்க பழசுகள், அதுகளை எடுத்து கரெக்டா வெட்டினீங்கண்டா அப்பதான் அதை என்னன்னு சொல்றது, அந்த கதை ஒன்று உங்களுக்கு சொல்லலாம் தானே, ஒரு குட்டி கதை ஒன்று அடுத்த வீடியோல சொல்றேன். பார்த்து நாளைக்கு பலவா போற மாதிரி இருக்கிற பொருட்களை நீங்கள் எடுத்து இன்றைக்கு சமைக்கணும். அப்பதான் நாளைக்கு சமைக்கல மற்றதெல்லாம் அடுத்த நாள் பலவா போற மாதிரி வந்திருக்கும். தயவு செஞ்சு ஒரு நாள் கூட ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு விட்டுறாதீங்க. எந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு விளக்கம் இல்லாம போயிடும். அடுப்பை பத்த வச்சு கடாயை நல்லா கொதிச்சா பிறகு எண்ணெயை விடுங்க. இப்ப தேவையான அளவு நான் கொஞ்சோண்டு எண்ணெய் தான் விட்டு இருக்கிறேன். ஏன்னா இறைச்சி நல்ல கொழுப்பு இருக்கிறதால அதே எண்ணெய் விடும். அதனால எண்ணெய் அளவா விடுங்க. எண்ணெய் கொதிச்சா பிறகு நமக்கு தேவையான பொருட்களை போட்டு நம்ம பிரட்டல். இங்க பாருங்க, கருவேப்பட்டை 2 துண்டு, லவங்கம் பட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அதை முதல்ல போடுங்க. எண்ணெய் சூடா வந்துருச்சு பாருங்க. இதை நீங்க இந்த கருவேப்பிலைய கழுவி வச்சு நல்லா போட்டீங்கன்னா அது பறக்கும் போதே தெரியும் எண்ணெய் கொதிச்சிருக்கா இல்லையாண்டு. நல்லா கொதிச்சிருக்கு, இது ஓகே. ஆனா உங்ககிட்ட நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் யூஸ் பண்ணுங்க. எங்கட கொஞ்சம் நாங்களும் எவ்வளோ யூடியூப்பை பார்த்து கருவேப்பிலைய ஃப்ரெஷ்ஷா எப்படி வச்சிருக்கொள்றோன்னு பார்த்தாலும் அது ஆடி போய் தான் கிடக்கு. இருந்தாலும் அடுத்து அது கொஞ்சம் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இது டக்குன்னு வெங்காயம் வதங்கணுமெண்டா ஒரு ஐடியா இருக்கு. கொஞ்சம் உப்பை லைட்டா இப்போ போட்டு வதக்கினீங்கன்னா வேலைக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வருவாரு. ஒரு மீடியமா வதங்கி வந்துட்டுது. வந்தா பிறகு நமக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல இது நம்ம தமிழ் கடையில தான் வாங்கப்பட்டது. அதை போட்டு இன்னும் நல்லா இந்த இஞ்சி பூண்டு விழுது வாசனை போற வரைக்கும் நீங்க வதக்கணும். அப்ப அது போறதுக்குள்ள வெங்காயமும் இன்னும் நல்லா வதங்கி வந்துருவாரு. குடிய ஊக்குவிக்கிறதுக்காகவோ கண்டிப்பா யாரையும் கெடுக்கிறதுக்காகவோ இந்த வீடியோ நாங்க போடலைங்க. உண்மையில பிடிக்காதவங்க வேற யாருக்காச்சும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க வேணும்னா 4 வார்த்தை திட்டி கமெண்ட்ஸை போட்டு விட்டுருங்க. ஆனா இது குடிக்கிறது தவறுன்னு தெரியும். இருந்தாலும் அந்த தவறு எப்படி யாருமே நிறுத்த போறது இல்லை. அதனால சைடிஷோட குடிங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து சமையல் குறிப்பு பண்றவங்க எல்லாம் மஞ்சள் ஒரு பொடி, மிளகுல கொஞ்சம் போடுங்க, அதுல கொஞ்சம் போடுங்க, எல்லாத்தையும் அரைச்சி தனித்தனியா போடுவாங்க. நாங்க அப்படி இல்லை. இது யாழ்ப்பாணத்து கறித்தூள்னு சொல்லிட்டு எங்களுடைய ஏரியால க்ளோஸ்டர்ல ஒரு தமிழ் கடை இருக்கு, அங்கதான் விற்கிது. நல்ல நல்ல உரைப்பான தூள், நல்ல ருசியும் கூட. வேணுமெண்டா அங்க போய் நீங்க வாங்கி கொள்ளுங்க க்ளோஸ்டர்ல இருக்கிறவங்க. அதனால இந்த ஒரு தூளை மட்டும் போடுறாரு, நீங்கள் வேற ஒன்றும் போடலைன்னு தப்பா நினைக்காதுங்க. இதுல எல்லாமே கலந்துருக்கு. நீங்க வடிவா பாத்தீங்கன்னா தெரியும். இதுல எல்லா மிளகுத்தூள்ல இருந்து சீரகத்தூள் எல்லா தூளும் ஆட் பண்ணி சேர்ந்து இது ஸ்பெஷலாக செய்யப்பட்ட தூள் யாழ்ப்பாணத்து கறித்தூள். யாழ்ப்பாணம் பேரை சொல்லும் போதே ஆசையா இருக்குது. நான் நம்ம பிறந்த ஊரு.
சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பாருங்க, வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்கி வந்துட்டது. இப்ப வந்து நான் ஆல்ரெடி பிரட்டி வச்சிருக்கிற மாட்டிறைச்சியை தூக்கி அதுல போட போறேன். அதுல நான் போட்ட தூள் தான் இது. இந்த தூளை போட்டு தான் நான் பிரட்டி வச்சிருக்கிறேன். இது போட்டு பிரட்டினதுக்கு அப்புறமும் உங்களுக்கு உரைப்பு கொஞ்சம் வேணுமெண்டா அதுக்கு பிறகு நீங்க இன்னும் கொஞ்சம் தூளை ஆட் பண்ணி இது பண்ணலாம். இது கலரை பார்க்க ஆசையா இருக்குங்க உண்மையா. வாய் ஊரு இப்படா ரெடி ஆகும். நம்ம இங்க இங்கிலாந்துல வந்து மாட்டிறைச்சி வந்து தேசிய உணவுங்க. விலையும் கூட வேற. நம்ம ஊர்ல மாட்டிறைச்சியை சாப்பிடாத இது பண்ணாதன்னு சும்மா அரசியலுக்காக சொல்லுவானுங்க. ஆனா நம்ம ஊர்ல இருந்தும் அதிகப்படியான மாட்டிறைச்சி இங்க வெளிநாடுகளுக்கு வருது. அதை கேட்க போனா நம்மள பைத்தியக்காரன் வாங்க. இதை இப்போ அப்படியே மூடி வைப்போம். தண்ணி கிண்ணி ஒன்றும் பட்டுறாதீங்க. ஏன்னா தானா தண்ணி விடும் இறைச்சி. தானே பண்ணி விட்டு அந்த தண்ணியிலேயே அதை அவிஞ்சு விரைக்கல ஒரு முழுமையான ஒரு ருசி இருக்குமா. எவ்வளவு நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. ஓகேவா, நல்லா அவிஞ்சு நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. தூள் மனம் எல்லாமே வந்து போயிருச்சு ஓரளவுக்கு. சில பேருக்கு வந்து நல்லா அவிஞ்சு இருக்கணும் இறைச்சி. சரியா, சில பேர் வந்து ஆகலும் அவிஞ்சதே என்னப்பா சிக்கன் மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை குக் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்ப தூ பாருங்க, போன் வர யாரோ அடிக்கிறாங்க. இருந்தாலும் இதை சொல்லி முடிக்கிறேன். சொல்ல வந்ததை இப்ப இந்த தூள் உரைப்பு வந்து ஒரு டேஸ்டா இருக்கும் இல்லையா. அந்த தூள் வந்து சில பேர் கூட போட்டு நல்ல உரைப்பா சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து அந்த தூள் உரைப்புல பெரும்பாலும் உடன்பாடு இல்லைன்ற அதை எனக்கு அளவான தூளை போட்டிருக்கேன். ஆனா பச்சை மிளகாயை நான் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாயோட டேஸ்ட் வந்து வேற விதமான ஒரு டேஸ்டா இருக்கும். அது எனக்கு பிடிக்கும். ஓகேவா, அப்ப அதனால அதை நான் கூட கலந்துருக்கேன். ஆனா நீங்க உங்களுக்கு என்னென்ன டேஸ்ட் என்ன மாதிரி பிடிக்கும்ன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்க இதை செஞ்சு கொள்ளலாம். பாருங்க, நல்லா இது பண்ணிட்டு இப்ப கிளறி விட்டுட்டேன். திரும்ப மூடி வரைக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுல அந்த கிரேவி இருக்கிற மாதிரி நீங்க வந்து முப்பாட்டி போட்டு நீங்கள் சாப்பாட்டோடையும் சாப்பிடலாம். இப்ப என்ன மாதிரி வந்து குடிக்கிறவங்க குடியாரங்கன்னு சொன்னாலும் கோபம் வரும். மது பிரியர்கள், இந்த மாதிரி மது பிரியர்கள் வந்து நீங்கள் அதை ரெண்டும் போது இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். உங்களுக்காக நான் வந்து அதை டேஸ்ட் பண்ணி காட்ட போறேன். சரியோ, கிளைமேக்ஸ் நெருங்கிட்டுது. ஓகே, நல்லா குக் ஆகி வந்துருச்சு. நான் உப்பு புளி டேஸ்ட் பார்த்துட்டேனுங்க. தூள் மனம் எல்லாம் எல்லாம் ஒன்றுமே இல்லாம போயிட்டு பக்காவான்னு நல்ல அப்படியே நாக்குல சுள்ளுன்னு இருக்குது. உரைப்பு கரெக்டா வந்திருக்கு. சில பேர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி அதிகமா இருக்கிற மாதிரி நினைச்சு இது பண்ணீங்க. அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க விட்டுருங்க. நான் வந்து ரொம்ப ட்ரை ஆகி இந்த இறைச்சியிலே அந்த கிரேவி எல்லாம் பிரண்டு வர மாதிரி விட்டுருக்கிறேன். பாருங்க, இறைச்சி வந்து நான் வேண்ட மாதிரி நீங்க அந்த கொழுப்பு எலும்பு எல்லாம் இருக்கிற மாதிரி கொழுப்பை கழிக்காமல் வேண்டணும். சில அவங்க வந்து பேட்டை கழித்து விட்டுருவானுங்க. கொழுப்புலதான் டேஸ்ட் எங்கிதமே இருக்குது. அப்ப வாங்க சாப்பிடுவோம். ஓரளவு ஆறி வந்துருச்சு. ஆறி வந்ததுக்கு அப்புறம் ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன். அதை அப்படியே பரபரன்னு புளிஞ்சு விடுறேன் பாருங்க. புளிஞ்சு விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்ப சில பேருக்கு வந்து கொத்தமல்லி போட்டா நல்லா பிடிக்கும், போட்டு சாப்பிடுவாங்க. இப்ப ஸ்ரீலங்கன் வந்து பெரும்பாலும் வந்து கொத்தமல்லி வந்து யூஸ் பண்றது இல்லை. இப்ப எனக்கு வந்து கொத்தமல்லி ரொம்ப விருப்பம். ஆனா நாங்க சேர்த்துக்கல. ஏன்னா வீட்டுல இல்லை, இன்னைக்கு நான் வாங்க மறந்துட்டேன். அது வேற ஏன் சொல்றீங்க என்ன மாதிரி என்னோட கமரா உமன் பாக்குறாங்க. ஆனா உண்மையை சொன்னா தானே வியூவர்ஸ் போகணும்னு சொல்றாங்க யூடியூப்ல. அதனால உண்மையை சொல்லிட்டேன். அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கொத்தமல்லிய போடுறேன். இப்ப சைடிஷ டேஸ்ட் பண்ணுவோம். கடவுளே, என்னப்பா குடிச்சோடனே நாக்கு தள்ளுது. இப்ப வீடியோ முடியும் போது இந்த குடிக்கு ஒரு கருத்துன்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்க போறேன். அதுனா நான் சாராயம் குடிக்கிறது கூடாதுன்னு தான் எல்லாருமே சொல்றோம். ஆனா நம்ம அரசாங்கமே சாராயம் விற்கும் போது நம்ம வாங்கி குடிக்கத்தான் செய்யறோம். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன விஷயம். அரசாங்கம் நடத்துற ஆஸ்பத்திரியில கூட்டம் குறைய இருக்குது. அரசாங்கம் நடத்துற பள்ளிக்கூடத்துல கூட்டம் குறைய இருக்குது. ஆனா அரசாங்கம் நடத்துற சாராய கடையில கூட்டம் நிறைஞ்சு ஓடுது. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அரசாங்கம் கண்டிப்பா சாராயத்தை மூடாது. அது மூடுற வரைக்கும் நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. குடிக்கும்போது பைட்ஸோட குடிச்சோம்னா நமக்கு பாதிப்பு கம்மியா இருக்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம். குடிக்கிறவங்க கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
പണ്ടേ ഞാനിത്തൻ സാമ്രാജ്യത്തിൽ ഒരു മെല്ലിസെ കലപ്പോ